அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Siemens Sinumerik இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருப்பேன் நம்ம சேனல்ல. Siemens CNC பத்தி அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதில் கீபேட்லாம் என்னென்ன, நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, இந்த மாதிரி நிறையவே சொல்லியிருந்தேன். PLC எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. சரி, இதுக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பேன், Sinumerik சொல்லிட்டு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. 808D நம்ம Siemensல 840D இருக்கு, 828D இருக்கு, 808 இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 808Dன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்மளுக்கு ஒரு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு எப்படி கீ வந்து நம்ம Siemens கிட்ட வாங்குறது, இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக நீங்கள் Siemens CNCயை உங்கள் லேப்டாப்லேருந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். சரி, இப்போ முதல்ல நம்ம கூகுளில் போயிட்டு Sinumerik 808D on PC அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க் இருக்குது இல்லையா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அதில் 4.4 எடிஷன் 2 அது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸர் 2 GHz வேணும், இல்லை அதுக்கு மேலே 1 GB ரேம் இருந்தாலே போதும். அப்புறம் 600 MB இருந்தாலே போதும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா Windows 7 ஹோம் ப்ரீமியம், ப்ரொஃபஷனல், அல்டிமேட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது. Windows 10 ஒர்க் ஆகுது, நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் Windows 11 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நம்ம அதையும் பார்த்துடலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 60 டே ஒரு ட்ரையல் பீரியட் தான். அதே மாதிரி யூ கேன் ரெக்வெஸ்ட் யுவர் ஆக்டிவேஷன் கோட் ஃபார் அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் ஐடி வந்து கேட்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடியை வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ஐடி எப்படி நம்ம எடுக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, ஸோ எனக்கு கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே Sinumerik 808D on PCன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர், நம்ம அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அது வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கு முன்னாடி Siemens ஐடின்னு ஒன்று இருக்குது. அந்த Siemens ஐடி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் என்னோடய பிசியில் கேட்கல. இது வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு Siemens ஐடி கிரியேட் பண்ண சொல்லும். ஆல்ரெடி உங்களுக்கு Siemens அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மூலிமா லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டு லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் வந்து டைரெக்டாக ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், அதெல்லாம் கேன்சல் கொடுத்துட்றேன். சரி, இப்போ நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் டெஸ்டினேஷன் ஃபோல்டர் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு என்னோட லொக்கேஷனில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா வேறு லொக்கேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நம்முடைய இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். Sinumerik 808D on PC. இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணலாம். 808D on PC. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா the basis of the programming language DIN 66025. இது மூலயமா தான் வந்துட்டு அது ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேர் முழுக்க ஒரு NC ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறதுக்கும் சிமுலேட் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் ஆகுது பிசியில். சரிங்களா? சரி, ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தது நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுக்கு இப்போது சாஃப்ட்வேர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹை ரெசல்யூஷன் இருக்கிறதுனால எனக்கு வந்து இது சரியாக தெரியல. நம்ம செட்டிங்ஸில் போய் அதை மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் சாஃப்ட்வேர் வியூக்கு வந்துடும். சரி, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃபைல் இருக்குது இல்லையா, ஃபைலில் போயிட்டு நீங்கள் நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த விர்ச்சுவல் மிஷின் நியூ மிஷினை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை மில்லிங் மிஷினா, டர்னிங் மிஷினா, இல்லை மில்லிங் மிஷின் வித் அடிஷ்னல் ஆக்சிஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஸ்பிண்டில் XYZ அப்புறம் 2 எக்ஸாம்பிள் பார்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இது கூட லோட் ஆகும். லாங்குவேஜ் வேணும், நீங்கள் சைனீஸ் வேணும் சைனீஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மெஷின் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மெஷின் க்ரியேட் ஆனதும் ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்ததும் நம்மளுக்கு இந்த மெஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இந்த Sinumerik இந்த 808D on PC சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். இந்த இதுக்கு வந்து அவ்வளோ கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்மளது வந்து இப்போ பூட் ஆகிடுச்சு நம்ம சிஸ்டம்.
சரி, இப்போ இதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் மேனேஜர், நம்மளுடைய மெஷின் ப்ரோக்ராம் இதெல்லாமே இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் எப்படி இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதில் மெஷினில் போயிட்டு ரீஸ்டார்ட் ஆகும், ஷட் டவுன் ஆகிடும். அப்புறம் இதில் போயிட்டு மெஷின் கொடுத்துறேன், ஷட் டவுன் கொடுத்துட்றேன். இப்போ நான் இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த சாஃப்ட்வேர். இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா 60 நாளைக்கு தான் வரும். நம்மளுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹெல்ப்பில் போங்க, ஆக்டிவேஷன் இருக்குது இல்லையா? ஸோ ஆக்டிவேஷனில் இதுதான் வந்து சீரியல் நம்பர், இங்கே இருக்கு இல்லையா சீரியல் நம்பர். இதை வந்துட்டு டு பி ஏபிள் டு ஆக்டிவேட், இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த சைட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ இதை போயிட்டு நம்ம இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். இது நான் சென்ட் கொடுக்குறேன். இந்த சென்ட் கொடுத்ததும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சீரியல் நம்பர் இங்கே வந்துடுச்சு. அதை காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணதும் நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து ஃபுல் வெர்ஷன். இனிமேல் நீங்கள் வந்து ட்ரையலில் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் உங்கள் லைஃப் லாங் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல வழி நீங்கள் Siemens CNCயை கற்றுக்கிறதுக்கு. ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.